ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐஃபோன் 17 ப்ரோ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ இந்த ஐஃபோன் 17 ப்ரோ பார்த்திங்கன்னா செப்டம்பர் 19 வந்து லான்ச் ஆச்சு. பட் ஆன்லைனில் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது இங்கே யூஏயில். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம்னா அட்மோஸ்ட் 2 to 3 வீக்ஸ் வந்து டெலிவரி டைம் போட்டிருந்தாங்க. சரி, அப்படியே வெயிட் பண்ணி 1 வீக் மறுபடியும் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஸோ எல்லாமே வந்து ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ணாங்க. நம்ம ஈவன் ஷோரூம் போனப்போ அவங்களும் அதே தான் சொன்னாங்க. இது மாதிரி நம்ம டைரெக்ட் வந்து ஆர்டர்ஸ் வந்து அங்கே எடுக்கிறதில்ல, டெலிவரி கொடுக்குறதில்ல, ஒன்லி ஃப்ரம் ஆன்லைன் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் பார்த்த கலர் வந்து ஆக்சுவலி வந்து சில்வர். அப்போது வந்து சில்வர் வந்து அவைலபிளாக இல்லை. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் தான் வந்து ஃபாஸ்ட் மூவிங் போயிட்டுருக்கு. ஈவன் ஐஃபோன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதும் வந்து ஆரஞ்சு கலர் வச்சு தான். பட் எங்களுக்கு என்னென்னா, இப்போ ஆரஞ்சு எடுத்தோம்னா இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் ஃப்யூச்சரில் வந்து நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணும்போது போர் அடிச்சிடும். ஸோ அதனால தான் ஸ்டாண்டர்ட் சில்வர் கலர் போகலான்னு நாங்கள் பிளான் பண்ணோம். பட் எப்படி சர்ச் பண்ணாலும் நமக்கு ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இல்லை. ஒவ்வொரு டைமும் போய் நம்ம கண்டினியூஸாக நம்ம செக் பண்ண வேண்டியதாகவே இருந்தது. இப்போ உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். ஆன்லைனில் தான் இப்போ சர்ச் பண்ணுறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, போயிட்டு ஐஃபோன் 17 ப்ரோ செலக்ட் பண்ணுறேன். 256 GB சில்வர் கலர். இதெல்லாமே நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கும்போது அவைலபிலிட்டி பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் மட்டும்தான் இருக்குது. இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆரஞ்சு கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. பட் சில்வர் கலர் வந்து அவைலபிளாகவே இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆரஞ்சு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. நம்ம சர்ச் பண்ணி பார்த்து ஃபைனலாக வந்து சில்வர் கலர் ஒரு வாட்டி காமிச்சிது. அப்போ டேரெக்டாக போய் நாங்கள் ஸ்டோர்லேயே போய் எடுத்துட்டோம். இப்போ நம்ம சைட்டில் வந்து கண்டினியூஸாக சர்ச் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன்னா வந்து ஆப்பிள் ஷோரூம்லேயே வந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க, எப்போ அவைலபிளாக இருக்கோ அப்போ நீங்கள் புக் பண்ணிக்கிங்கன்னு தான் சொன்னாங்க. அப்படி கண்டினியூஸாக சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு சில்வர் கலர் வந்து அவைலபிளாக இருந்தது. நம்ம புக் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து நம்ம டேரெக்டாக ஷோரூம்லேயே போய் எடுத்துட்டோம். இங்கே கேலரியா மாலில் இருக்கிற ஆப்பிள் ஷோரூம் டைரக்ட் ஷோரூம்லேயே போய் எடுத்துட்டோம். கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எங்கிட்ட பழைய ஃபோன் ஐஃபோன் 13 ப்ரோ இருக்குது. அந்த 13 ப்ரோலேருந்து டேட்டா மைக்ரேஷன் பண்ணி இதை வந்து நம்ம செட்டப் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஐஃபோன் 17 ப்ரோ. இங்கே பாருங்கள் போட்டிருக்காங்க. இதோட சீரியல் நம்பர், எஸ்எம்இ நம்பர், எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்குது. இப்போ நம்ம அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் இங்கே வந்து இந்த க்ரீன் கலர் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு பாக்ஸ் ஓப்பன் பண்ண முடியும். ரிமூவ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி பண்ணிங்கன்னா போதும், வந்துடுது. இப்போ இது பார்த்திங்கன்னா ஐஃபோன் 17 ப்ரோ. ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ உள்ள பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் ஆஸ் யூஷுவல் இப்போ முதல்ல வந்து ஏர்லியர் வெர்ஷனில் வந்து உங்களுக்கு பவர் அடாப்டரும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வரதில் எல்லாமே வந்து எப்போ சார்ஜிங் கேபிளும் டிவைஸ் இது மட்டும்தான் இருக்கும். மேபி சம் அதர் பேப்பர்ஸ், அவ்வளோதான். சம் பேப்பர்ஸ் அது கூட இல்லை. இவ்வளோ தான் கொடுக்குறாங்க இந்த பாக்ஸில். ஸோ இப்போ இது வந்து ஆன் பண்ணலாம். ஸோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னால் நான் இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பவர் பட்டன். இது பவர் பட்டன். இது வந்து கேமரா கண்ட்ரோல் பட்டன். இது வந்து 16 ப்ரோலேருந்து இந்த இது வருது, இந்த ஃபீச்சர் வருது. இது வந்து மியூட் பண்ணுற பட்டன். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன். ஸோ இது வந்து டைப் சி கேபிள் இதில் இருக்குது. பேசிக்காக இதில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் பாடியை வச்சு மேட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஏர்லியர் வந்துட்டு இருக்கிறது வந்து டைட்டானியம் பாடி, இப்போ இது வந்து அலுமினியம் பாடி. ஸோ பார்த்தீங்கன்னாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் இதில் என்னென்ன ஸ்க்ராச்சஸ் வரும்னு சொல்கிறாங்க. பட் ஷோரூமில் போய் பார்த்தோம், நிறையா வாட்டி யூஸ் பண்ணுறது பார்த்தா ஸ்க்ராட்ச் மாதிரி தெரியுது. பட் ரப் பண்ணால் வந்து போயிடுது. பட் எனிவே நீங்கள் வந்து கேஸ் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்குது. இது 16 ப்ரோ, இது 17 ப்ரோ. இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து டைட்டானியம் பாடி, இது வந்து அலுமினியம் பாடி. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நான் கீழே ரெண்டுமே வைக்கிறேன். இங்கே வந்து இந்த கேமராவோட பேனல் வந்து ஷேப் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இது ஏர்லியர் வெர்ஷன்லேருந்து இப்போ 16 ப்ரோ வரைக்கும் இப்படி தான் வந்துட்டு இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் பேனலாக சென்சார்ஸ் எல்லாம் இங்கே வருது. ஆக்சுவலி கேமரா இங்கேயும் சென்சார்ஸ் இங்கே வருது. மற்றபடி பார்த்திங்கன்னா இதே வந்து கேமரா கண்ட்ரோல் இங்கே இருக்கும். பவர் பட்டன், அந்த மியூட் பண்ணுற பட்டன், வால்யூம் பட்டன், இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது ஃபீச்சர்ஸ் வைஸு. இப்போ நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
இந்த பவர் பட்டனை ஃபியூ செகண்ட் ஹோல்ட் பண்ணி பிடிங்க, இது ஆன் ஆயிரும். இதில் மேஜர் சேஞ்ச் என்னென்னா லாஸ்ட் 16 வெர்ஷன் வரைக்கும் ஒரு ஃபிசிக்கல் சிம்மும் அப்புறம் மற்றபடி நீங்கள் இசிம்மும் போட்டுக்க முடியும். பட் இப்போ 17 ப்ரோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆக்டிவ் இசிம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பட் 8 இசிம் வரைக்கும் நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். பட் ரெண்டெண்ணம் வந்து ஆக்டிவாக இருக்கலாம், 2 இசிம் வந்து ஆக்டிவாக இருக்கலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் இசிம் மட்டும்தான் இதை வந்து அக்செப்ட் பண்ணும். ஃபிசிக்கல் சிம் இதில் வந்து பண்ண முடியாது, அதுக்கு இன்னொன்று ஸ்லாட் கொடுக்கல. இப்போ உங்களுக்கு பாருங்கள் 16 ப்ரோவுக்கும் 17 ப்ரோவுக்கும் இருக்கிற சிம் ஸ்லாட் பாருங்கள். இங்கே வந்து சிம் ஸ்லாட் இருக்குது, இங்கே ஒரு சிம் ஸ்லாட் இருக்குது. பட் இங்கே வந்து சிம் ஸ்லாட்டெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஏன்னா நீங்கள் இசிம் மட்டும்தான் பண்ண முடியும். மற்றபடி இதோட 6.3 இன்ச்சஸ் வந்து டயகனலாக வந்து ஸ்க்ரீன் சைஸ் வந்து 6.3 இன்ச்சஸ், இது வந்து 6.3 இன்ச்சஸ் 17 ப்ரோவும். பட் மேஜர் என்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேமரா வந்து எல்லாமே வந்து 48 மெகா பிக்சல்ஸ், இதுலேயும் வந்து 48 மெகா பிக்சல் தான். இப்போ 16 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல்ஸ் கேமரா அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல்ஸ் ஃபியூஷன் கேமரா கொடுத்துருக்காங்க. பட் நான் இங்கே விசாரிச்சப்போ வந்து ஃபியூஷன்னா என்ன, ஜஸ்ட் பிராண்டிங் அவங்க பேர் மட்டும் வச்சுக்கிறாங்க. பட் அதர்வைஸ் எல்லாமே சேம். பட் இங்கே வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ 16 ப்ரோவில் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல்ஸ் தான் இருக்குது. பட் 17 ப்ரோவில் வந்து 18 மெகா பிக்சல்ஸ் ஃபோட்டோ எடுக்க முடியும் ஃப்ரண்ட் கேமராவில். இது ஒரு சேஞ்ச் இருக்குது. மற்றபடி பேக் கேமரா அது எல்லாமே வந்து சேம் தான். பட் கேமராவில் இருக்கிற லிட்டில் ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாருங்கள், இப்போ ஆன் பண்ணியிருக்கிறோம் 17 ப்ரோ. பட் பார்த்திங்கன்னா ஹிந்தியில், மலையாளமில், தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லேயுமே இங்கே காமிக்குது வெல்கம் மெசேஜ். முதல்ல வந்து அப்படி கிடையாது, சைனீஸு அப்புறம் தமிழில் கூட காமிக்குது, வணக்கம்னு காமிக்குது. இது யூஏயில் இப்போ ஆப்பிள் ஷோரூமில் எடுத்தது தான். இந்தியன் வெர்ஷன் காமிச்சிட்ருக்குது. இப்போ எல்லா லாங்குவேஜுமே காமிக்குது, அரபிக், இங்கிலீஷ், தமிழ், மலையாளம், தெலுங்கு, சைனீஸ். பட் ஏர்லியர் 16 ப்ரோ பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வரும், ஐ திங்க் ஸ்பானிஷ் வந்தது, அதுக்கப்புறம் அரபிக் வந்தது, இவ்வளோ தான். பட் இங்கே இப்போ நிறையா லாங்குவேஜஸ் இப்போ இங்கே பார்க்க முடியுது, உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நம்ம இதெல்லாம் தள்ளி வச்சிடலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற 13 ப்ரோ, இப்போ இந்த 13 ப்ரோவை தான் வந்து நம்ம 17 ப்ரோவுக்கு மைக்ரேட் பண்ண போகிறோம், டேட்டா மைக்ரேஷன் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது பவர் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே லாங்குவேஜ் கேட்குது, இங்கிலீஷ். அப்புறம் கண்ட்ரி செலக்டட் கண்ட்ரி வந்து யூஏஇ தான். இதெல்லாம் நம்ம பார்க்க வேறு கண்ட்ரியெல்லாம் இல்லை, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ் வேணும் அப்படின்னு டிஃபால்ட், மீடியம், பெஸ்டான உங்களோட ஐ பவர் பேஸ் பண்ணி டிஃபால்ட்டாக வேணுமா, மீடியம் சைஸ்னால் மீடியம் சைஸில் ஃபாண்ட்டு காமிக்கும், லார்ஜ் சைஸ்னால் லார்ஜ் சைஸ். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி அப்பியரன்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கன்டினியூ பண்ணுங்கள். இங்கே குயிக் செட்டப் ஐஃபோன், பிரிங் யுவர் கரண்ட் ஐஃபோன் ஆர் ஐபேட் நியர் டு யுவர் ஐஃபோன் அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போ நான் 16 ப்ரோ கொஞ்சம் தள்ளி வச்சிட்றேன், கன்ஃபியூஷன் வேண்டாம். இப்போ 13 ப்ரோ மட்டும்தான் நம்ம வச்சுருக்க போகிறோம், ஏன்னா இது தான் வந்து நம்ம மைக்ரேட் பண்ண போகிறோம். இப்போ இது வந்துருச்சு, செட்டப் நியூ ஐஃபோன், யூஸ் யுவர் ஆப்பிள் அக்கௌண்ட், நம்ம அக்கௌண்ட்டுக்கு நேம் காமிக்குது, டு செட்டப் யுவர் நியூ ஃபோன் ஃபார் யுவர் செல்ஃப் ஆர் ஃபார் அ சைல்டு. ஸோ இங்கே கன்டினியூ கொடுத்துருங்க. ஃபேஸ் ஐடி கேட்குது, ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் அதர் ஐஃபோன். இப்போ என்ன பண்ணோம்னா இந்த ஃபோனோட இங்கே சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்கு இல்லையா, 13 ப்ரோவில் வந்து இந்த சர்க்கிள் காமிக்குது, இது 17 ப்ரோவில். இதை நீங்கள் கரெக்டாக இந்த இதில் வைங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த சர்க்கிள் வந்து ஸ்கேன் பண்ணி இப்போ செட்டப் பண்ணுமா, செட்டப் ஃபார் மீ கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ 17 ப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 13 ப்ரோவோட பாஸ்கோடு இங்கே கொடுக்க சொல்லுது. பாஸ்கோட் கொடுத்துருங்க. இப்போ இது வந்து 17 ப்ரோ, இது வந்து 13 ப்ரோ. இப்போ ஃப்ரெஷ் செட்டப் பார்த்திங்கன்னா இப்போ இதில் பார்த்திங்கன்னா வைஃபை வந்து ஷேராக வந்துடுது. அதில் என்ன வைஃபைல கனெக்ட் பண்ணிக்குமோ ஆட்டோமேட்டிக்காக இதில் கனெக்ட் ஆகிற மாதிரி காமிக்குது. அதோட பாஸ்கோட் கூட எல்லாமே ஷேர் ஆகிக்கும். கன்டினியூ கொடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இட் மே டேக் ஃபியூ மினிட்ஸ் டு ஆக்டிவேட் யுவர் ஃபோன் வந்துருச்சு. இப்போ சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண கேட்குது, அப்டேட் பண்ணிடுவோம். லேட்டராக வேண்டாம், இப்போவே பண்ணிடலாம். இனிஷியலாகவே பண்ணிட்டோம்னா பெட்ரு. இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் அப்டேட் ஆனதுக்கப்புறம் நம்ம வீடியோ மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் ஆகிடுச்சு.
ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே வந்து அப்பியரன்ஸ் கேட்குது, கண்டினியூ. இப்போ திரும்பவும் வந்து செட்டப் வந்து அந்த நியர்பை டிவைஸ் வந்து கேட்குது. நம்ம இப்போ நியர்பை டிவைஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ நியர்பை டிவைஸ் இப்போ நான் மறுபடியும் நம்ம அதே டிவைஸ் கொடுக்குறேன். அன்லாக் டு கண்டினியூ. இப்போ மறுபடியும் சேம் ப்ரொசீஜர் மறுபடியும் கேட்குது ஆஃப்டர் அப்டேட் பண்ணதுக்கப்புறம். ஸோ கெட்டிங் இட் திங்ஸ் ரெடின்னு காமிக்குது. செட்டப் ஃபார் மீ இது வந்து 13 ப்ரோவில் கேட்குது, கொடுத்துட்றேன். இப்போ 13 ப்ரோவோட கோடு வந்து இதில் கேட்குது. ஸோ கொடுத்துட்டேன். இப்போ பார்த்துங்க அது அப்டேட் ஆகிட்டுருக்கு. கண்டினியூ கொடுங்க. ஸோ ஃபேஸ் ஐடி செட்டப் லேட்டர் அதை நமக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா ஃப்ரம் இந்த ஃபோன் கேட்குது. ஸோ இஃப் யூ ஆர் மூவிங் ஃப்ரம் ஃபோன் யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் ஆல் இஸ் டேட்டா செட்டிங்ஸ் டைரக்ட்லி டு திஸ் ஐஃபோன். ஸோ என்ன பண்ணலான்னா கீப் த அதர் ஃபோன் நியர்பை கனெக்டட் டு பவர் அன்டில் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் கம்ப்ளீட்டட். பிகாஸ் அதில் வந்து சார்ஜ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா நம்ம வந்து அதை சார்ஜில் போடுறது பெட்ரு. பிகாஸ் இது 1 hour எஸ்டிமேட்டட் டைம் 1 hour காமிக்குது. ஸோ கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணோம்னா உங்களோட சைனிங் ஆகும். பாருங்கள் அக்ரி கேட்குது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி பண்ணிக்கலாம். அந்த அக்கௌண்ட்டில் நம்ம 13 ப்ரோ இப்போ எந்த அக்கௌண்ட்டில் நம்ம சைன் பண்ணியிருக்கிறோமோ அதே அக்கௌண்ட்டில் இங்கே சைன்இன் ஆகும். அதுக்கப்புறம் அதோட டேட்டாஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் மூவ் ஆகிடும். ஸோ பார்ப்போம் என்னென்ன நம்ம ஹர்டில்ஸ் ஃபேஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். லைக் மேபி சம் அப்ளிகேஷன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கலாம், சம் டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதை நம்ம ஜென்ரலாக இப்போ என்னென்னு பார்த்துக்கலாம். முடிஞ்சுக்கும் போது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூவ் திஸ் யுவர் நியூ ஐஃபோன் கேட்குது. ஹியர் இஸ் எவ்ரி திங் செட்டப் யூ ஹேட் இட் ஆன் யுவர் அதர் ஐஃபோன். ஸோ ஆப்ஸு டேட்டா எல்லாமே கனெக்ஷன்ஸு இதில் நம்ம என்னென்ன கனெக்ஷன்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிறோமோ ஈவன் வைஃபை நம்ம ஆஃபீஸ் வைஃபை ஹோம் வைஃபை இல்லை வேறு ஏதாவது ஒரு வைஃபைல நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தால் அந்த வைஃபையோட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே மொத்தமாக இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக் செட்டிங்ஸ் பண்ணியிருந்தால் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம இன்கேஸ் ஏதாவது வேண்டாம் அப்படின்னா நம்ம அதில் வந்து போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ கண்டினியூ கொடுத்துடலாம். இப்போ டர்ன் ஆன் லொக்கேஷன் சர்வீசஸ் டர்ன் ஆன் கொடுத்துருங்க. இது வந்து ஆப்பிள் பே காமிக்குது. ஸோ செட்டப் லேட்டர் அது நமக்கு வேணும்னா நம்ம கிரெடிட் கார்டெல்லாம் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நியூ ஃபீச்சர் இருக்குது. இதில் வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் நியூ ஃபீச்சர் இருக்குது. ஈவன் ஃப்ரம் 16 ப்ரோலேருந்து இருக்குது. ஸோ செட்டப் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துடலாம். ஸோ சூஸ் அண்ட் கஸ்டமைஸ். ஸோ நியூஸு என்டர்டெயின்மெண்ட்டு கம்யூனிகேஷன் இது எது வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். சம்மரைஸ் பண்ணி கேட்குற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லாட்டி டூ நாட் சம்மரைஸ் நோட்டிஃபிகேஷன் சொல்லிடலாம். ஸோ ஃபார் நவ் டூ நாட் சம்மரைஸ் நோட்டிஃபிகேஷன், ப்ரையாரிட்டி நோட்டிஃபிகேஷன், டர்ன் ஆன் ப்ரையாரிட்டி நோட்டிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். கேமரா கண்ட்ரோல் தெளிவாக நான் சொன்ன மாதிரி இதான் வந்து கேமரா கண்ட்ரோல். ஸோ இதை வந்து நம்ம கண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ விஷுவல் இன்டெலிஜென்ஸ் வித் கேமரா கண்ட்ரோல். ஸோ அப்படி கன்டினியூ பண்ணிகிட்டே போங்க. ஆக்ஷன் பட்டன் கண்டினியூ. ஸோ சைலண்ட் மோட் நான் எளிராக சொன்ன மாதிரி இப்போ பழைய ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது மாதிரி வரும். நீங்கள் அப்சைட் டவுன் நீங்கள் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். பட் இங்கே வந்து பட்டன் டைப்பில் சேம் அதர் பட்டன்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி பட்டன் டைப்பில் இருக்குது. கன்டினியூ பண்ணிக்கிங்க. ஸோ கன்டினியூ கொடுங்க. இது அப்படியே நெக்ஸ்ட் மோடுக்கு போகும். இங்கே பாருங்கள் சர்க்கிள் ஆகிட்டுருக்கு. சிரி கண்டினியூ கண்டினியூ. என்ன லாங்குவேஜில் நீங்கள் இப்போ இங்கே அரபிக்கிறனால அரபிக் காமிக்குது. சிரின்னு இங்கிலீஷ் கொடுத்துருங்க. செட்டப் லேட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டிவைஸ் இப்போ 13 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய ஃபோனில் 13 ப்ரோவில் நீங்கள் எந்த வருஷன் எடுத்திங்கனாலும் இதே ப்ரொசீஜர் தான். 13, 14, 15 நீங்கள் எந்த வருஷன் போனீங்கனாலும் இதே ப்ரொசீஜர் தான். இப்போ எங்கேயில் 13 ப்ரோ இருக்கனால நான் 13 ப்ரோ அப்படிங்கிறேன். ஸோ நீங்கள் எந்த வருஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். அதே தான். பழைய டிவைஸ்லேருந்து மாற்றும்போது டிவைஸ் ஆட் டு யுவர் அக்கௌண்ட். ஸோ அதில் நோட்டிஃபிகேஷன் காமிக்கிது. பிகாஸ் இந்த இப்போ புது ஃபோனும் வந்து அதே அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிடுச்சு. ஸோ அண்ட் ஐஃபோன் now have access to the iMessages. If you don't want to recognize this, you can remove it from setting. Just ஓகே கொடுத்துருங்க. இப்போ டைம் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 4 இங்கே காமிக்கிது பாருங்கள். ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி போயிட்டுருக்கு.
இங்கே 16 மினிட்ஸ், இங்கே 16 மினிட்ஸ், இங்கே 17 மினிட்ஸ், இப்படி மாறி காமிச்சிட்ருக்கோம் டைம் ரிமைனிங். உங்களோட இதில் இருக்கிற ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 GB நான் பழைய ஃபோட்டோஸ் இதெல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். ஸ்டில் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு 30-40 GB இருக்கும். ஸோ அது இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு, இன்க்ளூடிங் ஆப். ஏன்னா ஒவ்வொரு ஈவன் நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்கனாலும் அது ஆப்போட சைஸ் ப்ளஸ் அதில் இருக்கிற நீங்கள் டேட்டா சைஸ் எல்லாமே தான் போகும். வாட்ஸ்அப், ஃபோட்டோஸ், வீடியோஸ், மெசேஜஸ், கான்டாக்ட்ஸ் இது எல்லாமே இப்போ மூவ் ஆகிட்டுருக்கும். ஸோ இது டெம்பரரியாக இப்போ இப்படி வச்சிடலாம். ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் மறுபடியும் காமிக்கிறேன், ஏன்னா அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் காமிக்குது, ஆல்மோஸ்ட் முடியிருக்காச்சு. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். 1 மினிட் வந்துருச்சு, இன்னும் ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதாவது 13 ப்ரோவில் வந்து இப்போ நமக்கு பழைய ஃபோனில் ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட்டட்னு காமிக்குது. இப்போ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இது வந்து ரீபூட் ஆகுது. இப்போ ஒரு நியூ ஃபோன் வந்து இப்போ ரீபூட் ஆகுது, 17 ப்ரோ வந்து ரீபூட் ஆகுது. அப்புறம் பேரலல் நம்ம இது வரைக்கும் அது இது பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரீன் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்படி வச்சுக்கிறேன். இது வந்து 13 ப்ரோ, இது 16 ப்ரோ அண்ட் 17 ப்ரோ. சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிகாஸ் இது வந்து டயனலாக வந்து பார்த்திங்கன்னா 6.1 இன்ச்சு, இதுவும் 16 ப்ரோ அண்ட் 17 ப்ரோ சேம் சைஸ் 6.3 இன்ச்சு பாருங்கள் ஆயிடுச்சு. ஈவன் உங்களுக்கு இன்க்ளூடிங் வால்பேப்பர்லேருந்து வந்துடுச்சு. லெட்ஸ் க்ளோஸ் திஸ். அதே பின் எல்லாமே இதில் காப்பி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட், இதில் டன் கொடுத்துடலாம். இதில் ரீஸ்டோர் கம்ப்ளீட், இதுவும் கண்டினியூ கொடுத்துடலாம். கண்டினியூ கொடுத்துட்டு மறுபடியும் ஃபேஸ் ஐடி லேட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து டிவைஸ் ஆட் டு அக்கௌண்ட் காமிக்குது பழைய ஃபோனில். ஓகே, இங்கே வந்து நியூ ஃபோனில் வந்து ஃபேஸ் ஐடி செட்டப் லேட்டர். ரெண்டுமே கையில் வச்சுக்கலாம். இப்போது சம்டைம்ஸ் டிலே வருது இதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு, என்னன்னு தெரியல. இப்போ இந்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா பழைய ஃபோனில் இருக்கிற ஈஸிமை வந்து இந்த ஃபோனுக்கு காப்பி பண்ணிக்கலாம், புது ஃபோனுக்கு. ஸோ அதுதான் வந்து இப்போ நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ அதனால தான் வந்து இது வந்து ட்ரைங் டு கனெக்ட்டுங்கிறது. ஒன்ஸ் கனெக்ட் ஆனால் அது வந்து நமக்கு ட்ரை பண்ணி அதில் இருக்கிற சிம்மை வந்து இதில் காப்பி பண்ணிடும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் நம்பர்னால் இப்போ இதில் இருக்கிற நம்பர் நமக்கு அப்படியே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பிகாஸ் இதில் சிம்மில் இருக்குது, அந்த சிம்மில் இருக்கிற நம்பர் அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா போதும். ஓகே கொடுத்துருங்க. பட் ஏன்னா இங்கே வந்து இப்போ இந்தியாவில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பட் இங்கே வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டூ நீட்ஸ் யுவர். இப்போ டூங்கிறது என்னென்னா இங்கே இருக்கிற ப்ரொவைடர், உங்கள் ப்ரொவைடர் வந்து இதை வந்து அலோவ் பண்ணுறதில்ல. நம்ம அங்கே போய் தான் நம்ம பண்ணி ஆகணும். உங்கள் ஆஃபீஸ் போயிட்டு ஒரு 20 dirhams சார்ஜ் பண்ணுவாங்க, அதில் போய் தான் நம்ம பண்ணி ஆகணும். இந்தியாவிலலாம் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். கன்னியூ கொடுங்க, இங்கே டன் கொடுத்துருங்க. பிகாஸ் இது அங்கே போய் தான் பண்ணி ஆகணும். அதனால் நம்ம இங்கேருந்து நம்ம அதை பண்ணவே முடியாது. ஃபர்தராக நம்ம இங்கே இதில் கன்டினியூ பண்ணலாம். கண்டினியூ கெட் ஸ்டார்டட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப் இருந்ததோ எல்லாமே இப்போ இதில் வந்திருக்கும். யூஸ் திஸ் ஐஃபோன் when sharing your location. யூஸ் கண்டினியூ செட்டப் செல்லார் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணுது, ஈஸிம் ட்ரை பண்ணுது. பட் மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற ஆப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், வெயிட்டிங்னு வருது. மற்ற ஆப்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டால் ஆகட்டும். ஸோ இன் பேரில் நம்ம இதெல்லாம் மற்ற அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்டேட் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த கேமரா ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கேமரா ஆப் யூஸ் பண்ணலாம். கேமரா பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபிக் ஸ்டைல் இதெல்லாம் இருக்குது. என்ன மாதிரி ஸ்டைலில் உங்களுக்கு ஃபோட்டோ வேணும்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் ஸ்டாண்டர்ட். ஓகே, இப்போது பழைய இதுக்கும் புது இதுக்கும் பார்த்திங்கன்னா என்னென்ன பார்த்திங்கன்னா ஜூம் வந்து இதில் ஆப்டிக்கல் ஜூம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. 0.5, 2, 4. இப்போ நான் உங்களுக்கு
16 ப்ரோவுக்கும் இதுக்கு கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். ரெண்டுமே இப்போ ஃபோட்டோ மோடில் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் ஸ்க்ரீன் வரைக்கும் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே வந்து ஃபோட்டோ இப்படி வரும், பனோரமிக் ஸ்பேஷியல் எல்லாம் இப்படி வருது. இது ஓல்டு டிசைன். இப்போ நியூ டிசைனில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளாக வீடியோ ஃபோட்டோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த 17 ப்ரோவில். இதில் பார்த்திங்கன்னா 0.5 ரெண்டு பக்கம் 0.5 2 அப்புறம் 5 தான் இருக்குது ஜூமிங். இங்கே அப்புறம் 2 4 and 8. ஸோ இன்னும் லாங்கராக உங்களுக்கு வந்து 8x வரைக்கும் உங்களுக்கு ஜூம் பண்ணி எடுக்க முடியும். அப்புறம் இதில் வேறு அடிஷ்னல் என்னென்ன ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் இந்த ஏரியாவை நீங்கள் இந்த டாட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ளாஷ் வேணுமா வேண்டாமா, உங்களுக்கு லைவ் வீடியோ, ஆன் ஆஃப், டைமர், எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் இதில் பண்ண முடியும். எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் என்ன, உங்களுக்கு அந்த லைட்ஸ் பாஸ் ஆன் த்ரூ வந்து எவ்வளோ பண்ணணும், எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸ்டைல்ஸுங்கிறது அகெயின் இதோட இது என்ன ஸ்டைலில் நீங்கள் எடுக்கிறீங்க, ரோஸ் கோல்டு, பிரைட்டு, நியூட்ரல், இது மாதிரி ஒவ்வொரு இது இருக்குது. நம்ம ஸ்டாண்டர்டே வச்சிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நைட் மோட் ஃபீச்சர்ஸ்னு சொல்லி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூன் மாதிரி இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நைட் மோட் ஆஃப் ஆன். ஸோ இது நைட் மோட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நைட்டில் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ கிடைக்காது. ஆட்டோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ உங்களுக்கு டார்க்காக இருக்குது, டார்க் ஏரியாவில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர் கொடுத்துட்டு உங்களுக்கு கிளாரிட்டியாக உங்களுக்கு ஃபோட்டோ கொடுக்கும். ஸோ இதே வீடியோ போயிடலாம். வீடியோ போனீங்கன்னா இதே தான். இங்கே நீங்கள் வந்து ரெசல்யூஷன் செட் பண்ணிக்கலாம். லெஃப்ட்டில் இருக்கிற ரெசல்யூஷன் இப்போது 4K, இப்போ ஹெச்டி வேணுமா 4K வேணுமா, எத்தனை ஃப்ரேம் ரேட்டில் வேணும், ஸோ இது நீங்கள் கொடுக்க முடியும். சேம் அதே மாதிரி இங்கே போனீங்கன்னா இதுலேயும் வந்துட்டு ஆக்ஷன் மோட் வேணுமா, டூவல் கேப்சர் வேணுமா. இப்போ இது டூவல் கேப்சருங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக 17 ப்ரோவில் வந்திருக்கிற ஆப்ஷன் டூவல் கேப்சர். அதாவது என்னென்னா நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்கன்னா உங்கள் ஃபேஸும் வந்து ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா ரெண்டுமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டூவல் கேப்சர் எப்படி ஒர்க் ஆகும்னு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வீடியோ மோடில் இருக்கிறேன். இப்போ டூவல் கேப்சர் ஆன் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா அண்ட் பேக் கேமரா ரெண்டுமே வந்து இப்போ உங்களுக்கு சைமல்டேனியஸாக ஒர்க் ஆகும். நீங்கள் விலாக் பண்ணுறக்கு இல்லை உங்களோட எக்ஸ்ப்ரெஷன் வந்து நீங்கள் ஒரு சீனரி பார்த்து எக்ஸ்ப்ரெஷன் பார்க்குறதுக்கெலாம் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பேக் கேமரா வந்து நீங்கள் வீடியோ எடுக்கும்போது ஃப்ரண்ட் கேமரா வந்து உங்களோட செல்ஃபி வந்துட்டுருக்கும். இது வந்து ஆல்ரெடி நமக்கு சாம்சங் S20லேயே வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ தான் வந்து ஐஃபோனில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இதில் 17 ப்ரோவில் விட்ருக்காங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி மோட், உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா அண்ட் பேக் கேமரா நீங்கள் இது வந்து டர்ன் பண்ண முடியும். ஓகே, இது பார்த்திங்கன்னா ஃபோட்டோ மோடு. இப்போ நீங்கள் இருக்கிற மோடெல்லாம் வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் மோடு மாற்றணுமோ கீழே வந்து நீங்கள் மாற்றிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இது வரும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பெனோரமிக்னா உங்களுக்கு தெரியும். இப்போ லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறத நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும்னா பெனோரமிக். ஸ்பேஷியல் அப்படிங்கிறது இஸ் ஆக்சுவலி நான் இங்கே ஆப்பிள் ஷோரூம்லேயே கேட்டேன், என்ன நான் எடுத்து பார்த்தேன், என்ன டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இது என்னென்னா ஆக்சுவலி ஸ்பேஷியல் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அவங்களோட ஓன் டிவைஸ் கைண்ட் ஆஃப் VR டிவைஸ் மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் 3D ஃபோட்டோ மாதிரி எடுக்கலாம், 3D வீடியோ 3D ஃபோட்டோ எடுக்கலாம். பட் அது வந்து அவங்க கொடுக்குற அந்த டிவைஸில் மட்டும்தான் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அது எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு நீங்கள் அந்த டிவைஸ் வாங்குறதுக்கு பே பண்ணணும். ஸோ இவ்வளோ தான், அதுதான் ஸ்பேஷியல் ஃபோட்டோஸ். அப்புறம் போர்ட்ரேட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் ப்ளர் பண்ணி எடுக்கணும், உங்களை ப்ளர் பண்ணி எடுக்கணும்னா இது ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் அதெல்லாம் நார்மல் ஆப்ஷன் தான். இது இல்லாமல் சினிமேட்டிக் இருக்குது. சினிமேட்டிக்ங்கிறது உங்களுக்கு அகைன் பேக்ரவுண்ட் ப்ளர் பண்ணி ஒரு சினிமேட்டிக் மோடில் நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா சினிமேட்டிக் மோடில் வீடியோ எடுத்துக்கலாம். போர்ட்ரேட்டுக்கும் இதுவும் என்ன, போர்ட்ரேட்டுங்கிறது ஃபோட்டோ எடுப்பீங்க பேக்ரவுண்ட் ப்ளர் பண்ணி, இது வந்து வீடியோ எடுப்பீங்க சினிமேட்டிக்கில், ஸ்லோ மோஷன் அண்ட் டைம் லேப்ஸ். ஸோ இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா ஃபோன்லேயும் இருக்கிற இதே ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா சேம், இது 16 ப்ரோலேயும் அதே ஆப்ஷன் இருக்குது, 17 ப்ரோலேயும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமரா கண்ட்ரோல் பட்டன் பாருங்கள். பட் இது யூஸ் ஆகலை, ஒன்லி நீங்கள் இப்போ கிளிக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பட் கேமரா கண்ட்ரோல் பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணோம்னா நீங்கள் செட்டிங்ஸ் போயிருங்க, அதுக்கே வந்து எனேபிள் பண்ணணும். கேமரா கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இங்கே கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம்.
அதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இப்போ நான் பேக் டு கேமரா போகிறேன் பாருங்கள். உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை ஜூமிங் லெவலில் நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்லைட் பண்ண முடியும். இங்கே நீங்கள் கிளிக் பண்ணாமல் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணணும், ஜூமிங்க்கு இங்கே கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கேருந்து நீங்கள் ஜஸ்ட்டு டச்சிங்கில் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் வந்து இங்கே எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ சிங்கிள் கிளிக்கில் கிளிக் பண்ணுமா, டபுள் கிளிக்கில் கிளிக் பண்ணுமா, இதெல்லாம் வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு கேமராக்குள்ளே போனீங்கன்னா கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, இதில் நீங்கள் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் வேணும்னாலும் நீங்கள் இதில் எல்லாமே நீங்கள் இதில் செட்டிங்ஸில் வச்சிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கேமரா கண்ட்ரோல் ஒர்க் ஆகும். ஸோ இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேமரா அகைன் செட்டிங்ஸில் இருக்கிறதுனால நான் அதையும் சொல்லிடுறேன். என்னென்னா கேமரா கண்ட்ரோலில் இங்கே நீங்கள் ரெக்கார்ட் என்ன ஃபார்மேட்டில் உங்களுக்கு வேணும் எல்லா ஃபார்மேட்டும் இங்கே வந்துடும். இப்போ 4K 30 மெகா பிக்சல்ஸு. சினிமேட்டிக்கில் உங்களுக்கு என்ன இதில் வேணும், 4K 30 மெகா பிக்சல்ஸ். சினிமேட்டிக்கில் என்ன ஃபார்மேட்டில் வேணும், ஸ்லோ மோஷன் 4K 120 மெகா பிக்சல்ஸ். ஸோ இதெல்லாமே நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து 24 மெகா பிக்சல்ஸில் இருக்குது. இதில் வந்து ப்ரோ ரெசல்யூஷன் கண்ட்ரோல்னு இருக்குது. இது வந்து என்ன ஃபீச்சர்னால் நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து லைக் நீங்கள் எல்ஆர் சாஃப்ட்வேர் போட்டு லைட் ரூம் இந்த மாதிரி அதர் சாஃப்ட்வேர்ஸ் போட்டு நீங்கள் ஃபோட்டோஸை மாடிஃபை பண்ணோம்னா நீங்கள் ரா ஃபோட்டோ இதுலேருந்து எடுத்துக்கலாம். பட் என்ன இதோட ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒவ்வொரு ஃபைலோட சைஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நார்மலாக நீங்கள் ரா ஃபோட்டோ இல்லாமல் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ரா ஃபோட்டோ எனேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுக்கிற எல்லா ஃபோட்டோவும் ஒரே ஃபைலாக தான் வரும். ஜேபக்கும் இதுவும் சேர்ந்து வராது. உங்களுக்கு வர்றதே ரா ஃபோட்டோவாக தான் வரும். இப்போ நம்ம ப்ராசர் என்னென்னு பார்த்துருவோம். இப்போ 16 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 8 ப்ரோ சிப் இருக்குது. பட் 17 ப்ரோவில் வந்து A19 ப்ரோ சிப்பு வந்துருக்கு. 6 கோர் CPU, 16 கோர் நியூட்ரல் இன்ஜின் இந்த மாதிரி அதே தான். இப்போ மற்றபடி எல்லாமே ஒன்றே தான். வெறும் அந்த ப்ராசரோட வெர்ஷன் மாற்றிருக்காங்க. 16 ப்ரோவில் 18 ப்ரோ சிப் இருக்குது. இதில் வந்து 17 ப்ரோவில் 19 ப்ரோ சிப் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 16 ப்ரோவோட 17 ப்ரோவில் வந்து பேட்ரி வந்து லைஃப் டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வரும். இப்போ 16 ப்ரோவில் பார்த்திங்கன்னா 27 ஹவர்ஸ் தான் பேட்ரி வீடியோ ப்ளேபேக் பண்ண முடியும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 17 ப்ரோவில் 33 ஹவர்ஸ் வீடியோ ப்ளேபேக் பண்ண முடியும். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் சைஸ் வச்சு பார்க்கணும்னா 16 ப்ரோவில் வந்து 128 GB, 256 GB, 512 and 1 TB வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்டார்டிங்கே வந்து 256 GB பண்ணிட்டாங்க. 256 GB, 512 GB, 1 TB, ஈவன் 2 TBக்கும் நமக்கு இருக்குது. அப்புறம் இதில் கேமராவை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இதில் 16 ப்ரோ அண்ட் 17 ப்ரோ ரெண்டுமே வந்து பேக் கேமரா வந்து எல்லாமே 48 மெகா பிக்சல்ஸு. பட் ஃப்ரண்ட் கேமரா மட்டும் இது வந்து 12 மெகா பிக்சல்ஸ் 16 ப்ரோ, இது வந்து 18 மெகா பிக்சல்ஸ். பட் அது இல்லாமல் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டேஜ் ஃபோட்டோஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் நீங்கள் செல்ஃபி எடுக்கும்போது நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் மட்டும் எடுக்கிறீங்கன்னா உங்களை மட்டும் சென்டர் ஜூம் பண்ணி காமிக்கும். இதே வந்து நீங்கள் வேறு யாராவது கூட வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஜூமிங் வந்து வைடாகி உங்களுக்கு அவங்களையும் வந்து சென்டர் பண்ணி காமிக்கும். ஸோ இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா செட்டிங்ஸும் இப்போ பார்த்துட்டோம். இனி அடுத்தது வந்து இது பேக் கவர் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுவும் வந்துருச்சு. நம்ம அதை ஆஸ் யூஷுவல் யூக்ரீன் தான் போட போகிறோம். நான் அதையும் அன்பாக்ஸ் பண்ணி இப்போ காமிக்கிறேன் இப்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூக்ரீனோட ப்ரொடக்டிவ் கேஸும், அதாவது 17 ப்ரோவோட ப்ரொடக்டிவ் கேஸும் மேக்ஸேஃபோடு இருக்கிறது ஒன்று அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா யூக்ரீனோட ஃப்ரண்ட்லெஸ் ப்ரொடக்டர் வந்து அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுவும் வந்து வந்துருச்சு. நம்ம இதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு எனக்கு ஆக்சுவலி டெம்பர்ட் கிளாஸ் எப்படி பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. பிகாஸ் திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம். நான் ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். பட் ப்ரொடக்டிவ் கேஸ் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம இப்போ ரிமூவ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு பாருங்கள், 17 ப்ரோ. ஸோ எப்போ ரெகுலராக வந்து நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுறது யூக்ரீனோட தான். பிகாஸ் இது ஹைலி ரிலையபிள், நல்ல ப்ரொடக்டிவாக இருக்குது. ஸோ ஈவன் நிறைய வாட்டி விழுந்துருக்கு, பட் ஈவன் ஒரு ஸ்க்ராட்ச் கூட ஆனதில்லை. ஸோ அதனால் எப்போவுமே நம்ம இது தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஃபிட் பண்ணிடலாம். இப்போ ஃபிட் பண்ணி பார்ப்போம் இப்படி அது. ஸோ அது கிளியர் கேர் தான் வாங்கியிருக்கேன் வித் மேக்ஸேஃப் சார்ஜரோட. பிகாஸ் லைஃப் டைம் நல்லா இருக்குது. இப்போ நம்ம டெம்பர்ட் கிளாஸ்
ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வந்து நம்ம யூ கிரீன் எடுத்துருக்குறோம். இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் இது வச்சு ஈஸியாக நம்ம பண்ணுறக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இது எப்படி பண்ணுங்கிறத நமக்கு தெரியாது. அது ஆக்சுவலாக மேனுவல் பார்த்து தான் பண்ணணும். இல்லாட்டி இங்கே நமக்கு இது ஆக்சுவலி 2 பீஸ் பேக். நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. பட் இது வந்து குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். இன்கேஸ் நமக்கு தெரியாத பட்சத்தில் கடையில் கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி தர சொன்னால் அவங்க டக்குன்னு அவங்க பண்ணிடுவாங்க. பிகாஸ் தே ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள். அவங்க பண்ணிடுவாங்க. நம்ம பண்ணுறோன்னா நம்மளும் ட்ரை பண்ணலாம். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் இட். பட் குவாலிட்டி வைஸ் இது வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இன்ஸ்டாலேஷன் பண்ணுறக்கு, இந்த வைப்பிங் பண்ணுறக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆக்சசரி கிட்டு, யூசர் மேனுவல். இது வந்து ஆக்சுவலி 2 பீஸ் பேக். இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இன்க்ளூடிங் கேஸும் ப்ராடக்டரும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.